வர்மக்கலையினுடைய ஒரு பகுதி என்னது, பொன்னூசி திறவுகோல்னு வர்மக்கலையில் இருக்குது. அதை அவங்க அக்கு பங்க்சர்ன்ட்டாங்க. தொடு வர்ம சிகிச்சை தான் அவங்க அக்கு ப்ரெஷர். இங்கே நோக்கு வர்மம் இருக்கு, அவங்க ஹிப்னோதெரப்பின்ட்டாங்க. இங்கே மெய் தீண்டா கால வர்மம் இருக்கு, அவங்க ரெய்கி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ற புரியுதா? அப்படி இங்கே உள்ள விஷயங்கள் எல்லாம், ஆனால் அங்கே நிறைய இடைச்சல்கள் ஏற்பட்டு விஷயங்கள் தப்பாக போச்சு. இங்கே பாருங்க, வர்ம புள்ளிகள் 108 தான். இப்போ அவங்க அக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு கேளுங்க, எந்த ஆளும் உறுதியாக சொல்ல முடியாது. 3500 தாண்டினதுங்கிறாங்க. அப்போ வரிசையாவா குத்த முடியும்? அதில் ஏதோ ஒன்று உண்மையாக குத்தப்பட்டு ஏதாவது வேலை செஞ்சால் தான் ரைட் தானே? அப்போது இதுதான் இந்த வர்மக்கலை தான் இன்னைக்கு சீனாவில் பல்வேறு வைத்திய முறைகளாகவும் தற்காப்பு கலைகளாகவும் பெயர் பெற்றிருக்கு. தமிழர்கள் இதை என்னது, இதை போற்ற இந்த வித்தையை, இந்த கலையை பாதுகாக்க தவறிவிட்டார்கள். இதை சீன தேசத்தவர்கள் அழகாக கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம், மீண்டும் இதை வந்துட்டு தமிழ் மக்கள் வந்துட்டு இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அவ்வளோதான்.